வணக்கம். இன்றைக்கி நம்ம முடவாட்டு கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். முடவாட்டு கிழங்கு எங்கே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா வாங்கி இயற்கையாகவே பாறைகள்லேருந்து தங்கம், செம்பு, இரும்பு, கால்சியம், சிலிக்கா உலோகங்கள் எல்லாம் உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு இந்த முடவாட்டுக்கால கிழங்கு. சிறு குழந்தைகளாக இருக்கும்போதே நாம் மேற்கொள்கிற உடற்பயிற்சிகளும் சத்தான உணவுகளும் தான் நம்ம உடல் வலுவாக இருக்கிறதுக்கும் காரணம். இந்த கிழங்குக்கு வேர்கள் கிடையாது. இது பாறையில் இருக்க சிலிக்கான்ற அயனியை உறிஞ்சி வளர்றதுனால இதில் உலோக சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த கிழங்கை சூப்பு வச்சோ இல்லை இதை பவுடர் பண்ணி சாப்பிடும்போது எலும்போட அடர்த்தி நமக்கு அதிகமாகுது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அபூர்வமான காயக்கல்ப மூலிகை தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. வாதம், பித்தம், கபம் சம்பந்தப்பட்ட 4448 நோய்களை நீக்கி உடம்பை காயக்கல்பமாக மாற்றக்கூடிய சக்தி. பொதுவாக மனிதர்களை தாக்கக்கூடிய நோய்களை அறிந்து நோய்கள் வராமல் காக்கவும் உணவின் மூலம் நோய்கள் வழிவகை செய்து நம் முன்னோர்கள் நோயின்றி வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ பல்வேறு இனம் புரியாத நோய்களிலிருந்து குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம மனித இனம் சிக்கி தவிக்கிறது. பக்கத்திலேயே பல்வேறு மூலிகைகள் கலைச்செடிகளாக நம்ம அழிச்சதனோட பயன்தான் இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து தேடும்போது அது நம்மளோட கண்களுக்கு புலப்படுறதே கிடையாது. எந்த ஒரு மூலிகையுமே நம்ம அளவோடு சாப்பிட்றது நல்லது. 2006 சிக்கன் குனியான்ற மூட்டுவாத காய்ச்சலாலாம் நோய்வாய்ப்பட்டவங்க முடக்குவாத கஷாயத்தை சூப்பாவோ கஷாயமாவோ வச்சு குடிச்சு பலன் அடைந்தவங்க பல பேர். அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த முடவாட்டு கிழங்கு அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் ஆலோசனையோட எடுத்துக்கோங்க. எந்த ஒரு மூலிகையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த